ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அட்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்பர் 1 இஸ் டெம்பரேச்சர் அண்ட் நம்பர் 2 இஸ் ப்ரெஷர், நம்பர் 3 அட்சார்பண்ட் அண்ட் நம்பர் 4 இஸ் அட்சார்பேட். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து ப்ரெஷர், அட்சார்பேட், ஸோ இந்த நாளையும் பொறுத்து அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து ப்ரெஷரை பொறுத்து அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக லீ-சாட்லியர் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து ஈக்குலிபிரியம் ப்ராசஸ். ஸோ அதில் டெம்பரேச்சர் ப்ரெஷரை பொறுத்து வேரி ஆகிறனால இந்த லீ-சாட்லியர் பிரின்சிபலை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாட் இஸ் லீ-சாட்லியர் பிரின்சிபல்? when a system under equilibrium is subjected to a stress, the system will adjust so as to reduce or relieve the stress. For example, இங்கே வந்து ஒரு சீசா படத்தை கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் 2 பர்சன் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தர் அந்த சைடில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த சைடில் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்க அப்படியே அதை ஆடிக்கிட்டே இருப்பாங்க. தட் மீன்ஸ் ஒருத்தருடைய வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வெயிட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவர் கூட கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஈக்குலிபிரியமில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா அது அந்த பேலன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவுண்டர் ஆக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் லீ-சாட்லியர் பிரின்சிபல். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் கண்டிஷனாக இருக்குது. அந்த 2 ஏராவும் சேம் சைஸாக இருக்குது. தட் மீன்ஸ் த ரியாக்ஷன் இஸ் அன் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஸோ சப்போஸ் இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸஸாக மறுபடியும் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஏற்கனவே ஹீட் லிபரேட் ஆகிட்டு இருக்குது. இதே கண்டிஷன் ஈக்குலிபிரியமில் மறுபடியும் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் ஆகி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது ரியாக்டன்ட் சைடுக்கு பேக்வேர்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஏன் பேக்வேர்ட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது காமிச்சிருக்கிறேன். அந்த ஏரோ பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்ஸில் வந்து பெரிய ஏரோவாக இருக்குது, ஃபார்வேர்டில் சின்ன ஏரோவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது வந்து எக்ஸோதெர்மிக்காக இருக்குது. ஃபர்தராக நம்ம ஹீட்டை கொடுக்கும்போது அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து பேக்வேர்ட்ஸில் வருது. இதே மாதிரி ப்ரெஷரை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுன்னு சொல்லி இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கிறேன். ஸோ அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, சிரிஞ்சுடைய அந்த லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ரெண்டாவது டயக்ராமில் ப்ரெஷர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. தட் மீன்ஸ் அந்த வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் டயக்ராமில் வால்யூம் குறைவாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரெஷர் பாருங்கள், கீழே உள்ள அந்த டயக்ராமில் 2 டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மொத்தம் 5 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 5 மோல்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 2 தான் இருக்குது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த சைடில் கேஸ் மாலிகுல்ஸுடைய மோல்ஸ் குறைவாக இருக்குதோ அந்த சைடுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் மூவ் ஆகும். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளில் இஃப் இன்க்ரீஸ் த ப்ரெஷர், இந்த சிஸ்டம் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ இதே கண்டிஷனில் நம்ம ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும்போது அது பேக்வேர்டில் நடக்குது. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த சைடில் வந்து கேஸ் மோல்ஸ் வந்து குறைவாக இருக்குதோ அந்த சைடுக்கு அந்த ரியாக்ஷன் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகே, நவ் இந்த ஸ்லைடில் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன், அதில் முதல் கண்டிஷன் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். as we know, adsorption is accompanied by evolution of heat. ஸோ இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அதனால் லீ-சாட்லியர் பிரின்சிபல் படி நம்ம இப்போ தான் பார்த்தோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து பேக்வேர்டில் போகும். அப்போது நம்ம இங்கே அட்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா we have to decrease the temperature. அல்லாட்டினா அட்சார்ப்ஷன் நடக்க டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். பிகாஸ் திஸ் அட்சார்ப்ஷன் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், அந்த கேஸ் அட்சார்ப் நடக்குது ஒய் ஆக்சிஸில். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அந்த அட்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷனில் பார்க்குறீங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் கெமிக்கல் அட்சார்ப்ஷன் முதல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து குறைஞ்சிருது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எதுக்காக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கெமிக்கல் அட்சார்ப்ஷனில் கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு சம் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் நீடட். தெர்ஃபோர் அந்த கண்டிஷனுக்காக தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு அப்புறம் கெமிக்கல் அட்சார்ப்ஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அட்சார்ப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை பொறுத்து எப்படி அட்சார்ப்ஷன் வேரி ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குலிபிரியமில் அட்சார்ப்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி நடக்கும்பொழுது அந்த கேஸ் மாலிக்யூல்ஸுடைய மோல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஆஸ் பர் லீ-சாட்லியர் பிரின்சிபலை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா
எந்த இடத்துல நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் உடைய மோல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குதோ அப்போ நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் இங்கே வந்து ஃபார்வேர்டு டைரக்ஷனில் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இங்கே அட்சார்ப்ஷன் வந்து ஃபார்வேர்டு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் மாலிகுல்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ as we increase the pressure of the adsorbate, then the adsorption gets increased. இந்த ஸ்லைடில் நேச்சர் ஆஃப் அட்சார்பேட் அண்ட் நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட் பொறுத்து எப்படி அட்சார்ப்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். In general, easily liquefiable gases like carbon dioxide, ammonia, etc. are adsorbed to a greater extent than the elemental gases. ஈஸியாக லிக்விஃபை பண்ணக்கூடிய கேஸஸில் அட்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் பெர்மனண்ட்டாக கேஸஸாகவே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற கேஸஸில் அட்சார்ப்ஷன் ரொம்ப சீக்கிரமாக நடக்காது. ஈஸியாக லிக்விஃபை பண்ணக்கூடிய கேஸஸில் ஏன் வந்து இந்த அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈஸியாக லிக்விஃபை பண்ணக்கூடிய கேஸஸுக்கும் அட்சார்பண்ட் தட் இஸ் சாலிட் மெட்டீரியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் அங்கே வந்து அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2, த நேச்சர் ஆஃப் அட்சார்பண்ட். ஸோ அட்சார்பண்ட்டை பொறுத்த வரைக்கும் போரஸாக இருக்கக்கூடிய அட்சார்பண்ட் இல்லாட்டினா ஃபைன்லி பவுடர்ட் சாலிடில் வந்து அட்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் சார்கோல் அண்ட் ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்கோலுங்கிறது நமக்கு தெரியும் கரி, அண்ட் ஃபுல்லர்ஸ் எர்த் அப்படிங்கிறது ஒரு அலுமினியம் மெக்னீஷியம் சிலிகேட் கொண்ட ஒரு கிளே மெட்டீரியல். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல்லையுமே சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி அட்சார்ப்ஷனுக்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஒரு பெரிய ரிலேஷனே உண்டு. ஸோ எங்கெல்லாம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக ஃபைன்லி பவுடர்ட் சாலிட்ஸில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி போரஸ் மெட்டீரியல்லையும் இங்கே நிறைய போர்ஸ், சின்ன சின்ன கேப்ஸ், அதாவது துகள்கள் இருக்கிறனால, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறனால அங்கேயும் வந்து அட்சார்ப்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக லிக்விஃபை பண்ணக்கூடிய அட்சார்பேட்டும் ஃபைன்லி பவுடர்ட் சாலிட், அதாவது கிரேட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கக்கூடிய அட்சார்பண்ட்லேயும் அட்சார்ப்ஷன் அதிகமாக நடக்கும். இப்போ வந்து நம்ம அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வாட் ஆர் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்ஸ் அப்படின்னா என்னங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். The process of absorption is studied through graphs. ஒரு கிராஃபை பிளாட் பண்ணி அதன் மூலமாக இந்த அட்சார்ப்ஷன் ப்ராசஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கரெக்டாக டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். எதுக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/m அண்ட் p, அதாவது x ஆக்சிஸில் ப்ரெஷரை பிளாட் பண்ணுறோம். அதே நேரத்தில் y ஆக்சிஸில் x/m அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியை பிளாட் பண்ணுறோம். ஸோ இதில் x என்னென்னா த அமௌண்ட் ஆஃப் அட்சார்பேட், m அப்படிங்கிறது த அமௌண்ட் ஆஃப் அட்சார்பண்ட். ஸோ இந்த x/m வெர்சஸ் p இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு கிராஃபை பிளாட் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பிளாட் பண்ணும்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கணும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் இருக்கிறனால தான் இதை வந்து ஐசோதேர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோ அப்படின்னா சேம் அப்படின்னு அர்த்தம், தேம் refers to temperature. So constant temperature-ல x/m versus pressure இது ரெண்டுக்கும் இடையில இந்த அட்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் P வந்து PS, S வந்து சப்ஸ்கிரிப்டில் வந்து நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தட் மீன்ஸ் சேச்சுரேஷன் ப்ரெஷர். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு அப்புறம், தட் மீன்ஸ் சேச்சுரேஷன் ப்ரெஷருக்கு அப்புறம் அட்சார்ப்ஷன் நடக்கவே நடக்காது. ஒரு இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக அட்சார்ப்ஷன் நடந்துக்கிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் அட்சார்ப்ஷன் வந்து நடக்காது. அதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் ப்ரெஷர். ஸோ அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த சேச்சுரேஷன் ப்ரெஷர் வரும்போது நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சாலிட் சர்ஃபேஸ், அந்த அட்சார்பண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேக்கன்சிஸும் வந்து ஆக்குப்பைட் ஆகிடுது. ஸோ அதனால தான் அதுக்கப்புறமா ஃபர்தராக அட்சார்ப்ஷன் நடக்கலை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அட்சார்ப்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு அட்சார்பேட் இருக்குது, அட்சார்பண்ட் இருக்குது. ஸோ ரெண்டும் ரியாக்ட் பண்ணி
அட்சார்ப்ஷன் நடந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே A + B ரெண்டும் கம்பைன் ஆகி AB அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. தட் இஸ் அட்சார்ப்ஷன் ப்ராடக்ட். நமக்கு வந்து இந்த அட்சார்ப்ஷன் பிரின்சிபலை வந்து லீச் சாட்லியர் பிரின்சிபல் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து அட்சார்ப்ஷன் ஐசோதேர்மில் ப்ரெஷர் குவான்டிட்டி இருக்கிறனால நம்ம ப்ரெஷரை பொறுத்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். ஸோ ஏற்கனவே படித்த மாதிரி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அட்சார்ப்ஷன் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு படித்தோம். அதை தான் அங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ ஆஸ் வி இன்க்ரீஸ் த ப்ரெஷர் த அட்சார்ப்ஷன் அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. therefore the number of molecules decreases, therefore hence the reaction moves in the forward direction. ஸோ இதுதான் அட்சார்ப்ஷனில் முக்கியமான பிரின்சிபல். அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அட்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம்ஸ் வந்து வேரியஸ் சயின்டிஸ்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நமக்கு சிலபஸில் 3 டைப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் 5 டைப் நான் கொடுத்துருக்கிறேன். பட் நம்ம அதில் முக்கியமாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லிச் ஐசோதேர்ம், லாங்மேர் ஐசோதேர்ம் அண்ட் BET ஐசோதேர்ம். மிச்ச 2 ஐசோதேர்ம் பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. ஸோ இந்த 3 தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி மூவ் ஆன் டு ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். இவர் தான் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு கெமிஸ்ட். பேர் ஹெர்பர்ட் மேக்ஸ் ஃபின்லே ஃப்ரெண்ட்லிச். ஸோ இந்த இயர் 1909 இவர் ஒரு எம்பரிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிறாரு அட்சார்ப்ஷனுக்காக. எம்பரிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா விதவுட் எனி தியரிட்டிக்கல் பேசிஸ், தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இவர் ப்ரெஷரை பொறுத்து எப்படி அட்சார்ப்ஷன் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்ம். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேர்முடைய ஈக்குவேஷன் x divided by m is equal to k into p to the power 1 by n, where the value of n is always greater than 1. இதில் x என்ன அப்படின்னா the mass of the gas adsorbed and m அப்படின்னா mass of the adsorbent. ஸோ அதான் adsorption process x by m and it is plotted against p and p is the pressure. So as we have seen earlier, ps is the saturation pressure. ஸோ அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அட்சார்ப்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேஸ் ஏதாவது லிக்விட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இதில் ப்ரெஷருக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதை தான் இங்கே k into c சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். தென் k and n ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இது ஏற்கனவே நமக்கு தெரியும். இப்போ இந்த கிராஃபை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த அட்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம லோ ப்ரெஷர் ரீஜியன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லோ ப்ரெஷர் ரீஜியனில் x by m that is the absorption is directly proportional to pressure, அதாவது p to the power 1 அதான் p அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஸோ இட் இஸ் directly proportional to the pressure at low pressure. ஆனால் இதே நேரத்தில் ஹையர் ப்ரெஷர் கண்டிஷன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹையர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஹையர் ப்ரெஷர் வரும்போது அட்சார்ப்ஷனுக்கும் ப்ரெஷருக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இல்லை. ஆஸ் யூ கேன் சி x by m is equal to k. there is no pressure term involved in this. therefore இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரெஷருக்கும் அட்சார்ப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை எப்போ ஹையர் ப்ரெஷரில். பட் ஆனால் லோயர் ப்ரெஷராக இருக்கும்போது டைரெக்டாக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது லோயர் ப்ரெஷர் கண்டிஷனில். ஆனால் ஹையர் கண்டிஷன் ப்ரெஷருக்கு வரும்போது அந்த ப்ரெஷருக்கும் அட்சார்ப்ஷனுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக விளங்குது. பட் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இன்டர்மீடியேட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்மீடியேட் கண்டிஷனில் வரும்போது x by m is equal to k into p to the power 1 by n. இப்போ வந்து பவர் வந்து கொடுத்துக்கிறோம் 1 divided by n. ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னுடைய வேல்யூ எப்பவுமே கிரேட்டர் தென் 1 இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன மீன் பண்ணுறோன்னா இன்டர்மீடியட் ப்ரெஷரில் வந்து இந்த அட்சார்ப்ஷன் வந்து வேகமாக இருக்காது, பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இங்கே லோ ப்ரெஷர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக வந்து அட்சார்ப்ஷன் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்சார்ப்ஷன் நடக்குது. ஆனால் இன்டர்மீடியட் வேல்யூ வரும்போது அந்த அட்சார்ப்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. ஸோ அதை தான் இங்கே நம்ம பவரில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இதே நேரத்தில் ஹையர் ப்ரெஷருக்கு போயாச்சு அப்படின்னா அங்கே வந்து அட்சார்ப்ஷன் நடக்காது, கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. ஸோ அப்போ இங்கே ஒரு 3 கேஸ் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து லோ ப்ரெஷரில் வந்து அட்சார்ப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது,
at higher pressure adsorption வந்து நடக்கவே இல்லை, பட் அட் இன்டர்மீடியட் ப்ரெஷர் அட்சார்ப்ஷன் நடக்குது, பட் வந்து ஒரு ஸ்லோயர் ரேட்டில் வந்து நடக்குது. ஸோ அதைத்தான் இந்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ as we have seen from the previous slide, we know that at low pressure x by m is directly proportional to pressure, but on the other hand at high pressure it is independent of pressure. At the intermediate value the adsorption is equal to k into p to the power 1 by n, where the value of n is always greater than 1. So this is the equation for Freundlich adsorption isotherm, that is x by m is equal to k into p to the power 1 by n. Freundlich adsorption isotherm plot பண்ணி அதிலிருந்து எப்படி இதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். as we know, this is the equation for Freundlich adsorption isotherm, that is x by m is equal to k into p to the power 1 by n. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கும்போது we get log x by m is equal to log k plus 1 by n into log p. this is a very simple mathematical formula. ரெண்டு சைடும் நம்ம லாக் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், y is equal to mx plus c. ஸோ அப்போ நமக்கு இந்த log x by m அப்படிங்கிறது தான் y axis, அதே நேரத்தில் log p அப்படிங்கிறது நம்மளுடைய x axis. ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, y is equal to mx plus c அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை இப்போ நம்ம லாகுக்கு மாற்றி எடுத்துருக்கக்கூடிய அந்த Freundlich adsorption isotherm வச்சு நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ y அப்படிங்கிற ஆக்சிஸ் வந்து log x by m மாறிடுது, x ஆக்சிஸ் வந்து log p மாறிடுது. ஸோ இப்போ இந்த கீழே பாருங்கள், x by m ஐயும் log p ஐயும் நம்ம ரெண்டு ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி பிளாட் பண்ணும்போது we get a straight line. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு வந்துடுது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனில் நமக்கு இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த m என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த m தான் இது வந்து ஸ்லோப். ஸோ m வந்து நம்ம வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மென்ஷன் திஸ் as s. ஸோ ஸ்லோப் வந்து m. அதே நேரத்தில் c வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நான் i அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் m வந்து ஸ்லோப்பு, c வந்து இன்டர்செப்ட். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நம்ம x ஆக்சிஸில் log p எடுத்துருக்கிறோம். ஸோ அந்த log pக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 1 by n. ஸோ இந்த கண்டிஷனில் Freundlich adsorption isothermல நம்மளோட ஸ்லோப் வந்து 1 by n. அதே நேரம் நம்மளோட இன்டர்செப்ட் c அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்மளோட இன்டர்செப்ட் வந்து log k. ஸோ இந்த கிராஃப் பிளாட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த கான்ஸ்டன்ட் ஆன log k உடைய வேல்யூவும் n உடைய வேல்யூவும் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அகெயின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வி ட்ரா அ கிராஃப் பிட்வீன் log p and log x by m. ஸோ ஹென்ஸ் வி காட் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இன்டர்செப்ட் நமக்கு கால்குலேட் பண்ணிடலாம். திஸ் இஸ் த இன்டர்செப்ட். ஸோ அந்த இன்டர்செப்ட்லேருந்து k உடைய வேல்யூ என்னன்னு சொல்லி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். தென் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறது மூலமாக n உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது இந்த Freundlich adsorption isotherm உடைய லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது certain range of pressure மட்டும்தான் பொருந்துது. ஸோ அட் ஹையர் ப்ரெஷரில் அட்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்க முடியல, அது ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். நம்பர் 2, டெம்பரேச்சரை பொறுத்து k வேல்யூவும் n வேல்யூவும், அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூவும் n அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவும் டெம்பரேச்சரை பொறுத்து மாறிக்கிட்டே வருது, அதையும் ஒரு பெரிய லிமிட்டேஷன். நம்பர் 3 வந்து it has no theoretical basis. As I said earlier, it is based on the empirical relation obtained by Freundlich. So it has no theoretical basis. So these are the limitations of Freundlich adsorption isotherm.